ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னையில் பிஎஸ்பி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு பிறகு சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் ரவுடிகளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுப்போம் என அறிவித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை களையெடுக்கும் பணியை தொடங்கினார். இதன் விளைவாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4வது குற்றவாளியான திருவேங்கடம், 29வது குற்றவாளியான சீசிங் ராஜா மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் அடுத்தடுத்து என்கவுண்டர்களில் கொல்லப்பட்டனர். இந்த நடவடிக்கைகள் சென்னையில் ரவுடித்தனத்தை கட்டுப்படுத்துவதற்கான காவல்துறையின் அதிரடி உக்தியாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் எண்ணூர் தனசேகரன் என்ற பிரபல ரவுடி கடலூர் சிறையிலிருந்து விடுதலையானவுடன் தமிழக டிஜிபி அலுவலகத்தை அணுகி தான் திருந்தி வாழப் போவதாகவும் தனது குடும்பத்துடன் அமைதியாக வாழ விரும்புவதாகவும் மனு அளித்துள்ளார். தனசேகர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிக்க ஆர்வம் காட்டிய அவர் மீஞ்சூர் திருட்டு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதையடுத்து நீதிபதி அவருக்கு 1 மாத காலத்திற்கு தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் வாரந்தோறும் கையெழுத்திட உத்தரவிட்டார். ஆனால் திருந்துவதாக கூறிக்கொண்டு தனசேகரின் செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டவையாக உள்ளன. தருமபுரி நீதிமன்றத்தில் கையெழுத்திட செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பும் போதும் அவர் வீடியோக்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி தனது ஹீரோயிச பிம்பத்தை பரப்பி வருகிறார். இது அவரது செல்வாக்கை மக்கள் மத்தியிலும் பெரிய நிறுவனங்களிடமும் உயர்த்துவதற்காக செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தனசேகர் திருந்துவதாக கூறினாலும் அவரது கூட்டாளிகளான புளியந்தோப்பு அம்பேத், எண்ணூர் மதி, திருவள்ளூர் அருண், பாலு, புட்லூர் அருணகிரி உள்ளிட்டோருடன் இணைந்து எண்ணூர் துறைமுக பகுதிகளில் மாமூல் வசூல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தனசேகரின் அக்காவும் அவரது மகனும் இந்த வசூல் நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் திருவள்ளூர் அருண் மற்றும் பாலு ஆகியோர் வசூலை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பகுதிகளில் எண்ணூர் மதி இந்த செயல்களை ஒருங்கிணைப்பதாகவும் தகவல்கள் உள்ளன. தற்போது தருமபுரி நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவதற்காக ஓசூரில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் தனசேகர் பெங்களூரில் சில விவகாரங்களை முடித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த செயல்பாடுகள் அவரது சட்டவிரோத நடவடிக்கைகளை மறைப்பதற்காகவும் மக்கள் மற்றும் நிறுவனங்களிடையே தனது செல்வாக்கை உயர்த்துவதற்காகவும் திட்டமிடப்பட்டவையாக இருக்கலாம். சென்னை காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளுக்கு மத்தியில் தனசேகரின் இத்தகைய இரட்டை வேடம் கவனத்தை ஈர்த்துள்ளது. டிஜிபி அலுவலகத்தில் திருந்துவதாக உறுதியளித்து மறுபுறம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை கேள்விக்கு உட்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து தனசேகர் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது காவல்துறை கூடுதல் கண்காணிப்பு மற்றும் விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. எண்ணூர் தனசேகரின் இந்த இரட்டை வாழ்க்கை சட்டத்தின் முன் ஒருவர் எவ்வாறு தன்னை திருத்துவதாக காட்டிக்கொண்டு மறைமுகமாக குற்றச் செயல்களில் ஈடுபட முடியும் என்பதற்கு உதாரணமாக உள்ளது. இதுபோன்ற நபர்களை கண்காணிக்கவும் அவர்களின் செயல்களை தடுக்கவும் காவல்துறை மற்றும் நீதித்துறை மேலும் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லையெனில் இதுபோன்ற நபர்களின் செயல்கள் சமூகத்தில் சட்டம் ஒழுங்குக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறலாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.